வணக்கம். விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறிப்பு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டை வச்சு சைவ மீன் வறுவல் செய்ய போகிறோம். சைவ மீன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. சைவ மீன் வறுவல் செய்ய வாழைத்தண்டை காணொலியில் காட்டுற மாதிரி நறுக்கிக்கோங்க. ரொம்ப தடிமனாக இல்லாமையும் ரொம்ப மெல்லிசாக இல்லாமையும் ஒரு நடுநிலை பக்குவத்தை நறுக்கிக்கோங்க. வேணுங்கிற அளவு நறுக்கிக்கோங்க. இப்போ நறுக்கி முடிச்சதை உங்கள் கையில் எவ்வளோ நார் வருதோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கத்தியை வச்சுட்டு நல்லா சுரண்டிங்கன்னா அது மேலே இருக்க நார்லாம் வந்துடும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற சிறுக்கணியை வச்சுட்டு எடுத்துன்னு நார் பூரா வெளியே வந்துடும். இல்லாட்டி உங்கள் வீட்டில் ஃபோர்க் இருந்ததுன்னா ஃபோர்க்கை வச்சுட்டு சுரண்டி எடுங்க, வந்துடும். ரொம்ப போட்டு அழுத்திடாதீங்க, உடஞ்சிரும். சுரண்டியை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதில் மூடியை வச்சுட்டு அமுக்குங்க. அமுக்குனிங்கன்னா ரவுண்டாக நல்ல ஒரு ஷேப் வந்துடும். பாருங்கள், மீனோட வடிவம் வந்துருச்சு. இது நம்ம சைவ மீனுக்கு தேவையான மசாலா செய்ய போகிறோம். மசாலா செய்ய அரை கப் அளவில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுள்ள மீன் வறுவல் தூளை சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு சில மீன் வறுவலில் அதுலேயும் உப்பு இருக்கும். உப்பு இல்லாத இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துக்குங்க. நல்லா கையால் கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் தண்ணியாக கலந்துக்கிறாதீங்க. கலந்தாச்சு நல்லா. இப்போ சைவ மீனை உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு சைவ மீன் மசாலா. ஆனில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச சைவ மீனை எண்ணெயில் போட்டுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. சைவ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைவ மீன் வறுவலை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.